ஜனனி, ராபியா அண்ட் சத்யா சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய ஹாய். ஸோ அன்றைக்கி வந்துட்டு 2 டேஸ் இந்த வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3rd டே தான், பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஏன்னா இந்த வீக்கில் ஒரு நாள் லீவ் வருது ஃப்ரைடே. ஸோ 2 டேஸ் போனால் போதும். அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லை. நைட்டு ஒரு 9:30 வரைக்கும். அப்பா அம்மாவும் வெளியே போயிட்டு ஈவினிங்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, பட் வர முடியல. ஸோ அன்றைக்கி நைட் வரைக்கும் நான் மட்டும் தான் இருந்தேன். சரி, ஈவினிங் போல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி பாட்டு கேட்கலான்னு டிவி ஆன் பண்ணால் அன்றைக்கி வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் போல். ஸோ எந்த சேனலை மாற்றினாலும் அந்த ரிசல்ட் மட்டும்தான் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. ரிசல்ட் மட்டுமே தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி, நம்ம வைப்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சன் மியூசிக்கே வச்சுட்டேன். இப்போல்லாம் மார்னிங் டைம் வந்து டீயை வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். டீ வந்து எடுத்துக்கிறதே இல்லை, ரொம்ப ரேர் தான். டீக்கு ஆல்டர்னேட்டிவாக மார்னிங் வந்து சூப் மாதிரி வச்சு குடிச்சிக்கிறேன். அம்மா காலையில் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிட்டு சூப் வச்சு கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுறது, ஈவினிங் மட்டும் ஒரே ஒரு டீ குடிச்சிப்பேன். ஏன்னா அது குடிக்கலன்னா ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கூடவே பிஸ்கெட்ஸ் இல்லைனா ரஸ்க் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிறது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது. ஈவினிங் மட்டும் ஒரு டீ குடிச்சிப்பேன். இல்லை போகும்போதே அம்மா வந்து பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி தனியாக இருக்குது, போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரியம்மாவுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, பெரியம்மாவோட அம்மாவுக்கு நல்லா கேட்டுச்சு. ஸோ அந்த பாட்டி காலையிலேருந்து வந்து என் கூட என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ ஈவினிங்கும் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கிற டைமில் வீடியோ எடுக்கும்போது காமிச்சு ஒரு ஹாய் சொல்லு பாட்டி அப்படின்னு சொன்னால் பாட்டி வந்து பயங்கரமாக வைக்கப்பட்டுட்டு சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிட்டு நல்லா கொஞ்சம் ஃபன்னாக போச்சு.